அம்மா ஏன் போகிறாள்? மணி 2 நெருங்கிக் கொண்டிருந்தது. அரை நாள் அலுவலக விடுப்பில் இவன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். கோவிலைத் தாண்டி தெருவுக்குள் நுழைந்த போதே இவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. கூடவே கோபமும் தலையெடுத்தது. குடியிருக்கும் வீட்டு சொந்தக்காரான ஜோசிராத்து மாமியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் அம்மா. அது காதலில் நடந்த விஷயமா தான் இருக்கும் என்பது இவனுக்கு தெரியும். கூடவே அடுத்த வீட்டு மீனாட்சி மாமியும் அம்மாவின் புலம்பலில் லயித்து போய் நின்றிருந்தாள். இவன் வருவது கண்டதும் மெல்ல அவர்கள் விலக புலவை தலைப்பார் அம்மா கண்களை துடைத்துக் கொள்வதை இவன் பார்த்தான். அம்மாவுக்கு எப்பவுமே மனதில் உள்ளது நிற்காது, எங்கேயாவது கொட்டியாக வேண்டும். இது இன்ன இடம்தான் என்று விவஸ்தையெல்லாம் கிடையாது. அவளுக்கு வெறுத்ததெல்லாம் பால். 16 வயதில் இரண்டாம் தரமாக இந்த வீட்டுக்குள் நுழைந்த அவள் இன்று 60 வயதை எட்டும் நிலையிலும் அன்று கண்ட மேனி அழியாதது போல் என்பார்களே, அதை போல் அதே குழந்தை சுபாவம் கொஞ்சமும் குறையாது. இத்தனை வருஷம் வாழ்ந்துவிட்டாள். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை கண்டவள்தான். எனினும் அத்தனை அனுபவம் தந்த பாடமாய்க்கூட ஒரு மனதைரி என்பது அவளுக்கு கிஞ்சித்தும் கைவரவில்லை. வீட்டுக்குள் இவன் நுழைந்த போது கேள்விக்குறியோடு அம்மா இவனை நோக்க, அத்தனை கோபத்திலும் இவனுக்கு அவளை பார்க்க பரிதாபமாய் இருந்தது. இந்தாம்மா, கை நிறைய வாங்கி வந்திருந்த திராட்சை பழத்தை நீட்டினான் சுந்தரம். மனதில்லாமலும் அதே சமயம் மறுக்க முடியாமலும் கையை நீட்டி சிவகாமி அம்மாள் அதை பிற்றுக்கொண்ட போது அவள் கண்களில் நீர் தழும்புவதை இவன் கண்டான். மனசு கேட்கல, அதான் அரை நாள் லீவு போட்டுட்டு வந்துட்டேன். காலையில் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, மன்னிச்சுக்கோங்கம்மா. இவன் முடிக்கவில்லை. அதற்குள் கண்கள் மன்னிப்பை அருளுவதை அம்மாவிடம் காண தன்னை மீறி தழும்பிய கண்ணீரை மறைக்க இவன் தலையை குனிந்து கொண்டான். சாப்பிட்டியோ? தட்டு வைக்கட்டுமா? அம்மாவின் கோபம் அத்தோடு முடிந்தது. இவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான். என்ன ஆனாலும் தான் அப்படி பேசியிருக்கக்கூடாது தான். எந்த விஷயமாயினும் எதிராளியின் தரப்பிலிருந்தும் சிந்தித்து பார்த்து சமன் செய்து சீர்தூக்கும் இவன் அன்று ஏனோ அளவுக்கு மீறி கோபப்பட்டு போனான். ஒரு நாளைக்காவது தலைமுடி இல்லாமல் சாதம் போட்டிருக்கியா நீ? கல்லு கடிக்காம நான் என்னைக்காவது சாப்பிட்ருக்கேனா? சொல்லு பார்ப்போம். ஏதோ கடனுக்கு அழுகிற எனக்கும் உன் சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. என்னைக்கு தான் இதுக்கு விடிவு காலமோ? இவன் புலம்ப புலம்ப அம்மாவின் முகம் காய்ந்த சருகம் சுருங்கி போனது. அடுத்த நிமிடம் உடம்பெல்லாம் நடுங்க நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு சாமி படத்தின் முன்னால் விழுந்து புலம்ப ஆரம்பித்து விட்டாள் அவள். ஈஸ்வரா, என்ன எப்போதான் அழைச்சிக்க போறியோ? போதுண்டாப்பா, நான் இந்த லோகத்தில் படுற கஷ்டம். என்ன சீக்கிரம் கூட்டிக்கப்பா. அம்மாவின் படபடப்பை ஏற்கனவே இவன் நன்றாக அறிவான் என்றாலும் அன்று ஏனோ கோபத்தின் உச்சிக்கு போய்விட்டான். சேச்சா, பெரிய இலவா போச்சு. தினம் இந்த ஆர்ப்பாட்டம் தானா? பேசாம உன்னொரு 2 பிள்ளைங்க கிட்டையும் போய் 1 மாதம் இருந்துட்டு வாயேன். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறேன் நானாவது கூறிவிட்டு விருட்டு 2 பாதியிலே எழுந்து போனவன் தான் இதோ பாவம் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கிறான். பருப்பு துவையல் பண்ணியிருக்கேண்டா, உனக்கு பிடிக்குமே என்று கூறியவாறு ஒரு உருண்டையை எடுத்து அவன் தட்டில் சிவகாமி அம்மாள் போட்டபோது இவன் தன் நினைவிற்கு வந்தான். இவள் ஏன் தன்னை இப்படி அன்பினால் கொள்கிறாள்? தாய்ப்பாசம் என்பது தொட்டனை தோறும் மணல் கேணியோ? அல்ல அல்ல, அது அக்ஷய பாத்திரம் என்று தோன்றியது இவனுக்கு. நினைக்க நினைக்க துக்கம் தொண்டையை அடைத்தது. உடம்பு முழுவதும் அம்மாவே நிறைந்திருக்க இவன் தனக்குள் மிகவும் சிரித்து போனான். துடைத்து விட்டாற்போல் பளிச்சென்று எல்லா வேலைகளையும் முடித்து அவற்றிலிருந்து விடுதலை பற்றிய மகா நிம்மதியான ஒரு பெருமூச்சுடன் நடுக்கூடத்தில் தலைக்கு உயரமாய் ஒரு கட்டையை வைத்துக்கொண்டு படுத்த அடுத்த கணமே அவள் உறங்கி போன போது புஸ்தகத்தை புரட்டி கொண்டிருந்த இவனுக்கு அக்காட்சியை பார்க்க மனம் மிகவும் வேதனைப்பட்டது. இந்த 60 வயது வாழ்க்கையில் இவள் எதை கண்டாள்? முதலில் இவளுக்கு நல்ல ஓய்வு வேண்டும். முதல் படியாக இவன் இதை
சிந்தித்தபோது 2 நாட்டு பெண்கள் இருந்தும் சிவனேன்னு உட்கார உனக்கு யோகம் இல்லை என்றான். அதுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் நாம சொல்ல முடியுமோ? நாளைக்கு நீயும் எப்படி இருக்கன்னு பார்க்க தானே போறேன். யாரையும் விட்டு கொடுக்காமல் பேசிய போதிலும் அம்மாவின் கடைசி கேள்வி அவனை உறுத்த ஆரம்பித்தது. எல்லாவற்றையும் பரிசானமாக சிந்தித்து பழக்கப்பட்ட அவனுக்கு இந்த கேள்விக்கு மட்டும் ஒரு திடமான பதிலை உறுதி செய்ய இயலவில்லை. ஏன் அம்மா அப்படி சொல்கிறாள்? அப்பா மூலமாய் அவள் அந்த அனுபவத்தை கண்டிருக்காளா? இரத்த பந்தத்தினால் தோன்றும் அதீதமான ஒரு உறவு அப்படிதான் இருக்கும் என்று உணர்த்துகிறாரா? இல்லை அதுதான் இயற்கை என்று சொல்லுகிறாரா? தாய்க்கு பின் தாரா என்பதுதான் உண்மையோ? அம்மாவின் அந்த கடைசி கேள்விக்கு உடன்தான் பதில் சொல்லாமல் போனதை அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது போல் ஒரு உணர்வை இவனுக்குள் ஏற்படுத்த சகோதரர்களை பாடமாக கொண்டு அதற்கு மாறாக அம்மாவுக்கு சார்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இவன் தனக்குள் நினைத்து கொண்டான். இது நடந்தது 15 தினங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு இன்று காலைதான் இவ்வளவு காட்டமான சண்டை மூண்டது. அவளின் அத்தை அந்த காலத்தில் அவளை நிம்மதியில்லாமல் அடித்ததில் தான் பெரும் பங்கு வகித்து விட்டோமோ என்று இவன் தனக்குள் நடுங்கி போனான். அன்று இரவு தூக்கத்திலிருந்து திடுமென்று விழித்து கொண்டான். படுத்தவாறே குறிப்பாக காதை தீர்த்தி கொண்டபோது அம்மாவின் விசுமல் ஒலி இவனுக்கு கேட்டது. அவளின் செய்கைகள் எதுவும் புரியாத புதிராக இருந்தால் இவனுக்கு எப்படி ஆயினும் அதே நிலை தடிக்கண்டாக ஆபத்து என்று மட்டும் தாக்குத்தாய் தகர்த்த போதுதான் சற்றே நிம்மதி தருவது போல் ஒரு நாள் அந்த கடிதம் வந்தது. குழந்தை ரவிக்கு பிறந்த நாள் வருவதையொட்டு திருச்செந்தூர் சென்று வேண்டுதல் நிறைவேற்றி அவனுக்கு மொட்டை போட வேண்டும் என்று குறிப்பிட்டு உடன் புறப்பட்டு வர சொல்லி எழுதியிருந்தான் பெரிய அண்ணா. கூடவே ஒரு மாதம் அம்மா அங்கு வந்துவிட்டு வரட்டும் என்று இவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஏற்கனவே ஒரு முறை அம்மாவை அனுப்ப சொல்லிவிட்டு இவன் மறுத்திருந்ததால் இம்முறை அது இயலாமல் போனது. அத்தோடு ஒரு இடமாற்றம், ஒரு புதிய சூழ்நிலை அம்மாவுக்கு மன நிம்மதி கொடுக்கலாம் என்று நினைத்தான் இவன். கடிதத்தை பார்த்ததுதான் தாமதம். 5 வருஷம் குறிந்தவள் போல் அன்றே புறப்பட்டு விட்டாள் சிவகாமி அம்மாள். பஸ் புறப்பட இன்னும் சில நிமிடங்கள் இருந்தன. டிக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு ஒரு வசதியான இருக்கையாய் பார்த்து அம்மாவை உட்காரத்தை விட்டு இவன் வெளியே வந்து நின்று கொண்டான். பழைய சமயங்களில் எதையோ கொட்டி தீர்க்கும் அம்மா இப்போது எதுவுமே பேசாமல் அமர்ந்திருந்தது இவனுக்கு வியப்பாய் இருந்தது. ஏதோ ஒரு நெறிவுடனே இருப்பது போல் இவனுக்கு தென்பட்டது. 1 மாதம் இவனை விட்டு இருக்கப் போகிறோமே என்று அவள் நினைத்ததாகவே தெரியவில்லை. இவள் தனக்காக ஏதாவது சொல்ல மாட்டாளா என்று நினைத்தான். வீட்டை பத்திரமா பார்த்துக்க, கொல்ல பக்கம் கொண்டி போட்டு பூட்டிக்க, வெறுமன தாழ்பால் போடாத, வெளியில வாசல்ல போகும்போது ஞாபகமா பூட்டை இழுத்து பார்த்துட்டு போ என்று சற்று முன் என்னென்னவோ கூறினாலே தவிர 1 மாதம் இவன் தனியாக இருக்கப் போகிறானே என்று அவனுக்காக அவள் எதுவுமே கூறவில்லை. அப்படியானால் அம்மா எதில் திருப்தி அடைகிறாள்? மகன் 1 மாதம் வந்து தாராளமாய் இருந்துவிட்டு போக சொல்லியிருக்கிறானே, அதிலா? அன்றாட செய்யும் வேலையிலேருந்து விடுதலை கிடைக்கிறதே, அதனாலா? இல்லை இவனை விட்டு 1 மாதம் ஒளிவோம் தனியாய் கிடந்து மாயற்ற என்று நினைத்து விட்டாளா? எதில் அவள் நிம்மதியை தேடினாள்? கடிதம் வராதா என்று காத்து கிடந்தது போல் பிடிப்பிடி என்று கிளம்பிவிட்டாளே. எப்படியோ அம்மாவுக்கு அங்கு செல்வதில்தான், அங்கு இருப்பதுதான் போதிய நிம்மதி கிடைக்கும் என்றால் அது இவனுக்கும் சம்மதமே. இதை அவன் நினைத்த கணத்தில் அம்மாவை பார்க்காமல் எப்படிதான் 1 மாதத்தை கழிக்கப் போகிறோன் என்ற துக்கம் மேலிட மனம் பாரமாகி போனது. கூடவே தனது இந்த எண்ணத்தை அம்மா ஏன் உணரவில்லை என்ற கேள்வியும் தலை தூக்கியது. என்னதான் அம்மாவுடன் சண்டையிட்டாலும் சினிங்கினாலும் ஒவ்வொரு நாளும் இரவு எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் மறந்து அம்மா கையால் சாதம் பிசைந்து போட சொல்ல அன்றை ஆஃபீஸ் விஷயங்களை அவளுடன் பகிர்ந்து கொண்டே சாப்பிட்டு முடிப்பதெல்லாம் ஒரு சுக அனுபவத்தை அவன் கண்டானே. இதையெல்லாம் ஏன் தன்னை அம்மாவுக்கு அடையாளம் காட்டவில்லை? அப்படியானால்
இவை எல்லாவற்றையும் மீறிய ஏதோ ஒரு குற்றம் தன்னை அவளிடமிருந்து பிரித்து பார்க்க சொல்கிறதோ? அவளிடம் போட்ட சண்டைக்கு தண்டனையாய் 1 மாதம் ஹோட்டல் சாப்பாடை தான் எப்படிதான் சமாளிக்க போறோமோ என்பதை இவன் நினைத்தபோது சற்றே கலக்கமாக தான் இருந்தது. பஸ் புறப்பட போது அம்மாவை பாரு, கையை அசைத்தவாறே இவன் நகர, டே டே பார்த்துடா சுந்தரம், பின்னால பஸ் வருது பார் என்று அவள் கையை நீட்டி கடைசியாய் கூறிய வார்த்தைகள் அவன் செவியில் தேனாய் பாய்ந்தது. அப்பாடா, 1 மாதத்திற்கு இது போதும். உடம்பெல்லாம் ஒரு முறை சிலிர்க்க, கண்களில் நீர் பனிக்க, அம்மாவின் வார்த்தைகள் தந்த திருப்தியில் பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வெளியேறும் வரை கூடவே வேகமாக நடந்தவன் அது கண் பார்வையிலிருந்து மறைந்த அந்த கணத்திலிருந்து தன்னை ஒரு அனாதையைப் போல் உணர்ந்தான்.